ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தான் வந்து செலக்ட் பண்ணி படிச்சுட்ருக்கோம். எப்போவுமே தமிழ் படிக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக படிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திப்பிழை பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா இனவெழுத்துக்கள், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்களும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, பார்த்தவங்க ஓகே, பார்க்காதவங்க என்னம்மா பண்ணுறது? யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அங்கேயும் இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு. இரண்டு வினை சொற்களின் வேறுபாடுன்னும் போது இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட் பண்ணது பெயர் சொற்களின் வகை, அதான் அந்த அயற்சொல். அது இங்கே இருக்கு. அதாவது இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் நிறைய இருக்கும். இது வந்து இது வந்து ஃபார்முலா. இது வந்து மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அப்படி சொல்லலாம்ல. அதுபோல் அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிறது நம்ம அட்டாச் பண்ணுறோம். அடங்கு, அடக்கு, இது பார்த்திங்கன்னா ரெண்டு வினை சொற்களுக்கும் ஒரே மாதிரி மீனிங் தான். யாரை அடங்குவா, யாரை அடக்குவா, யாருக்கு அடங்குவா. ஸோ அதுதான் வந்து வினை சொற்களின் வேறுபாடு. ஒரே மாதிரி இருந்தாலும் இது கொடுக்குற பொருள் வேறு. ஆசிரியர்களுக்கு மாணவர் அடங்கினர் அப்படி சொல்லலாம். ஆசிரியர் மாணவர்களை அடக்கினர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு தான் வந்து பொருள் நமக்கு புரியணும். அறிவது, அரிது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இரண்டு வினைச்சொற்களும். பட் இதோடைய வேறுபாடு பார்த்தீங்கன்னா, இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது. இந்த அறிவதுன்றது என்ன மீனிங்கை கொடுக்குது? புரிஞ்சுக்கிறது. இந்த அரிது அப்படின்றது என்ன மாதிரி மீனிங்கை கொடுக்குது? அது ரொம்ப ரேர் அப்படின்ற ஒரு மீனிங். ஸோ இதுதான் வந்து இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிகிறது. நிறைந்த, நிறைத்த கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வார்த்தைகள் தான். பழக்கலவை நிறைந்த ஜாடியில் பழங்களை நிறைத்தனர் அப்படி சொல்லலாம். பழக்கலவை நிறைந்த நாடியில் தண்ணீரை நிறைத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இங்கே ஒரு நம்பர் போட்டனால அது வேற நினச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைந்தன்றது அது நிறையுது, நிறைத்தனர் அப்படின்னும் போது அது நம்மளால் செய்யப்படுது. ஸோ இதுதான் வந்து அந்த மீனிங். உங்களுக்கு எக்ஸாக்ட் மீனிங் புரியுதா? விழி, இந்த விழிக்கான மீனிங் வந்து ஒருத்தவங்களை கூப்பிடுறது. இந்த விழிக்கான மீனிங் வந்து கண் விழிப்பாக இருக்கிறது, விழிப்புணர்வாக இருக்கிறது அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பறந்து, இது வந்து பறந்து விரிந்த கடலில் பறவைகள் பறந்தன அப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இந்த பறந்துன்றதுக்கு ஸ்ப்ரெட் அப்படின்றது மீனிங், இந்த பறந்துன்றது பறக்கிறது மீனிங். மாற்று, இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, உண்மையானவனாக மாறு, மற்றவரையும் மாற்று. இங்கே மாறுன்னும் போது அது தன்னை தானே சொல்லிக்கிறது. மாற்று அப்படின்னும் போது நீங்கள் அடுத்தவங்களை சொல்கிறது. கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது அந்த தன்வினை பிறவினைக்கு ரிலேட்டடாக வர மாதிரியும் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த உண்ணுக்கு என்ன ஆக்சுவலாக மீனிங்னா, நம்ம நினச்சி பார்க்குறது. உண்ணும்போது உழவர்களை ஓகேங்களா? மீனிங் புரியுதுங்களா? நம்ம சாப்பிடும்போது அவங்கள நினச்சி பார்க்கணும். இந்த கலை அப்படின்றதுக்கு கலைத்தல் அப்படின்றதுக்கும், கலை அப்படின்னா கலைச்சி வைக்கிறது, அதாவது கலைக்கிறது. எக்ஸாக்ட் மீனிங் எப்படி சொல்லணும்னா, கலைத்த படங்களையொட்டி கலைத்து போயினர். கலைஞ்சு கடந்த ஒரு படத்தை ஒட்டி அவங்க ரொம்ப கலைச்சி போயிட்டாங்க, சோம்பலாயிட்டாங்க, டயர்டாயிட்டாங்க அப்படி மீனிங். பெருமை, பெறுதல். இந்த அப்படின்றதுக்கு பெருமை, அதாவது ஒரு விஷயத்தை நான் எனக்கு பெருமையாக நினச்சிக்கிறது. இது பெறுதல்ன்றது நமக்கு கிடைக்கிறது. சீரிய, ஒரே தான், அந்த ரா வேறுபாடு தான் இங்கே வருது. இந்த சீரியன்றது உயர்ந்த, இந்த சீரிய அப்படின்றது கோபம், சீரி வருது அப்படி சொல்லுவோம்ல, அந்த மீனிங். ஈந்தால் அப்படின்றது கொடுக்கிறது. இந்த அப்படின்றது கொடுக்கிறது, இந்த ஈன்றன்றது பெற்றெடுக்கிறது. உணர்த்த, கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கும் உணர்த்தினான். புரியுதுங்களா மீனிங்? பணித்து, இந்த பணிந்து அப்படின்றது நாமளே பணிந்து போகிறது. இந்த பணித்து அப்படின்றது அடுத்தவங்களால் நம்ம பணிஞ்சு போகிறது, கட்டளையால் நம்ம பணித்து நம்ம நடந்துக்கிறது, அந்த மாதிரி மீனிங்.
குவிந்து குவித்து, பாராட்டுகள் குவிந்தன, பரிசு பொருட்களை குவித்தனர். இப்படி 2 மீனிங்கை கொடுக்குது. லாஸ்ட்டாக என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விலை விலை. ஆல்மோஸ்ட் இது வந்து 2 வினை சொற்களின் வேறுபாடு எந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன் நான் கொஞ்சமாக எழுதியிருக்கேன் அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் இந்த லகர லகர ரகர, இந்த நகர நகர ரகர ரகர வேறுபாடுக்குள்ளேயும் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அதுக்கு. அதனால தான் நான் வந்து எழுதும் போது இது கொஞ்சமாக ஓகே அதுவும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம டீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஜஸ்ட் இந்த 2 வினைகளின் வேறுபாடு என்ன அப்படின்றத புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் எழுதினேன். அண்ட் இதுவும் இதோட நான் சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வினை சொற்களின் வேறுபாடுகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத இதுக்கு அடுத்து அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பொருள்களின் வேறுபாடு எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். நம்ம இப்போ பார்த்தோம்ல, நம்ம புக்கில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, கலைதல் கலைத்தல் அப்படின்ட்டு. இந்த கலை அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் அழிக்கிறது, இப்போ ஆர்டராக இருக்குது அதை நான் அழிச்சிட்டேன் கலைச்சி அப்படின்ற ஒரு மீனிங்கும், இந்த கலைதல் அப்படின்றது சோர்ந்து போதல் அப்படின்ற மீனிங்கும் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பணித்து பணிந்து. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே தான் ஒரு விஷயம். இந்த பணித்து அப்படின்றது நம்மளை அவங்க பணிய வைக்கிறாங்க, இந்த பணிந்துன்றதை அவங்க பணிஞ்சுக்கிறாங்க. தலைவர்கள் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தனர், அவங்களால இது நடக்குது. தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர், ஓகேன்னு அவங்க அதை அக்செப்ட் பண்ணி செய்கிறது இந்த மீனிங். இந்த பணித்து பணித்து அப்படின்றதே வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அது ரிப்பீட்டடாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விலை விலை. இந்த லா அந்த வேறுபாடுக்குள்ளே வந்துடும். இந்த விலை அப்படின்றது அது பொருளோட மதிப்பு நமக்கே தெரியும், அந்த ப்ரைஸ் டேக் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து விளைச்சல் உண்டாக்குறது. விளைச்சல்னா ஒரு விஷயத்தை உண்டாக்குறது, அப்போ மீனிங் அதை கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான இணையை கண்டுபிடித்தல். அதே மாதிரி தான் தொடுத்தல் தொடுதல். இது வந்து நம்ம பார்க்கல, நம்ம நோட்ஸில் பார்க்கல, பட் இது என்னன்னு பார்க்கலாம். தொடுத்தல் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம கோக்குறது, அந்த பூ தொடுக்குறாங்க, அப்போது அது அணிதல். இந்த தொடுதல் அப்படின்றது தீண்டுதல், நம்மளை ஒருத்தவங்க டச் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கிறது தீண்டுதல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் கேட்டிருக்காங்க. வேறு என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா இந்த பணித்து பணிந்து தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்படி என்ன அந்த பணித்ததை பாருங்கள். இன்னொரு கொஷினாகவும் கேட்டிருக்காங்க, அதாவது சென்டென்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அதே பணித்து பணிந்து திருப்பியும் இந்த பணித்து பணிந்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி, இது என்ன கான்செப்ட் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது படித்து பார்க்கணும், ஒரு 2-3 டைம்ஸ் கிட்ட படித்து பார்த்தோம் அப்படின்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லகர நகர வேறுபாடு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது தான், எங்கே போகலான்னா இந்த இது பார்த்துடலாம், லகர நகர இந்த ரகர வேறுபாடுகள் பார்த்துடலாம். அப்படியே ஒன்று ஒன்றா வரலாம். இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதில் வந்து பிரித்து எழுதுகள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாராலையும் அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா டோன்ட் வரி, நான் இதே போல் எழுதி உங்களுக்கு நோட்ஸ் போடுவேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.